டெல்லியில் திடீர் பரபரப்பு. அலறியடித்து ஓடி வந்த அமெரிக்கா உலகையே அதிர வைத்த அந்த இரவு. உலக வரலாற்றில் சில இரவுகள் அமைதியாக விடியும். ஆனால் சில இரவுகள் உலக வரைபடத்தின் அதிகார மையங்களையே அதிர வைக்கும் வல்லமை கொண்டவை. அப்படி ஒரு விடியலைத்தான் டெல்லி சமீபத்தில் பார்த்தது. வல்லரசு அமெரிக்காவின் உயர்மட்ட குழு எந்த முன்னறிவிப்பும் இன்றி இந்தியாவுக்கு வந்திறங்கிய போது ஒட்டுமொத்த சர்வதேச ஊடகங்களும் ஆச்சரியத்தில் உறைந்தன. இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல. இது இந்தியாவின் அசுர வளர்ச்சியை கண்டு அஞ்சிய ஒரு வல்லரசின் அவசர ஓட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த பல தசாப்தங்களாக ஆசியாவின் பெரிய அண்ணனாக தன்னை நிலைநிறுத்த முயன்ற அமெரிக்கா இன்று டெல்லியின் ரைசினா ஹில்ஸில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு பின்னால் இருப்பது இந்தியாவின் அசாத்தியமான வெளியுறவு கொள்கை. குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆடும் அந்த ராஜதந்திர சதுரங்க ஆட்டம் உலகை வியக்க வைக்கிறது. அமெரிக்கா எப்போதுமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும். தன் பேச்சை கேட்கும் நாடுகளை மட்டுமே தனக்கு அருகில் வைத்துக் கொள்ளும். ஆனால் இந்தியா இன்று அந்த விதியை உடைத்து நொறுக்கி இருக்கிறது. ஒரு காலத்தில் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தால் இந்தியா தன் முடிவை மாற்றிக்கொள்ளும் என்று வாஷிங்டன் நினைத்தது. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாகிவிட்டது. இந்தியா தனது தேசிய நலனை முன்னிறுத்தி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிய போதும், உக்ரைன் விவகாரத்தில் தனது நடுநிலையை விட்டுக் கொடுக்காத போதும் அமெரிக்கா மிரட்டி பார்த்தது. ஆனால் இந்தியா அசையவே இல்லை. இந்த உறுதியானது அமெரிக்காவை வியப்பிலிருந்து பயத்திற்கு நகர்த்தி உள்ளது. இந்தியாவை இனி அச்சுறுத்த முடியாது என்பதை உணர்ந்த அமெரிக்கா இப்போது சமாதான பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்துள்ளது. டெல்லிக்கு வந்த அந்த உயர்மட்ட குழுவில் அமெரிக்காவின் ராணுவ செலவுகளை தீர்மானிக்கும் ஹவுஸ் ஆர்ம்டு சர்வீஸ் கமிட்டியின் முக்கிய தலைவர்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் வந்த வேளையில்தான் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகளில் தீவிரமாக இருந்தது. இதுதான் அமெரிக்காவின் வயிற்றில் புளியை கரைத்தது. இந்தியா என்ற மிகப்பெரிய சந்தை தனது பிடியிலிருந்து நழுவி ஐரோப்பா பக்கம் சாய்ந்து விடுமோ என்ற பயம் அவர்களை பற்றி கொண்டது. அமெரிக்காவின் வர்த்தக தனித்துவம் குறையும் போது அது அவர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்பதால் அவர்கள் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் பாதுகாப்பு துறையில் இந்தியா அடைந்துள்ள தற்சார்பு அமெரிக்காவின் ஆயுத விற்பனை சந்தைக்கு பெரிய சவாலாக மாறியுள்ளது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் தற்செயலானவை அல்ல. பல ஆண்டுகளாக இந்தியா அமைதியாக திட்டமிட்டு செதுக்கிய ஒரு வியூகம். இது ஒரு காலத்தில் வல்லரசுகளின் நேரத்திற்காக காத்திருந்த இந்தியா இன்று வல்லரசுகளை தன் வாசலில் காத்திருக்க வைத்துள்ளது. இதுதான் புதிய இந்தியாவின் அதிரடி ஆட்டம். ஆசியாவின் எதிர்காலத்தை இந்தியாதான் தீர்மானிக்க போகிறது என்பதை அமெரிக்கா மெல்ல மெல்ல ஒத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் எந்த நிபந்தனையும் இன்றி இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் முன் வருகிறார்கள். உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த பயம் நியாயமானதுதான். இந்தியாவின் இந்த ராஜதந்திர வெற்றி உலக நாடுகளுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு நாடு தனது சொந்த காலில் நின்று தனது நலனை மட்டுமே பிரதானமாக கொண்டு செயல்பட்டால் எந்த வல்லரசையும் தன் வழிக்கு கொண்டு வர முடியும் என்பதே ஆகும். இந்த அதிகார போட்டியில் இந்தியா இன்று ஒரு பார்வையாளராக இல்லை, மாறாக ஆட்டத்தின் போக்கை தீர்மானிக்கும் ஒரு நாயகனாக உருவெடுத்திருக்கிறது.